திரியும் கலியுகம் நீங்கித் தேவர்கள் தாமும் புகுந்து பெரிய கிதயுகம் பற்றிப் பேரின்ப வெள்ளம் பெருக கரியமுகில் வண்ணனெம்மான் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் இரிய புகுந்து இசைப்பாடி எங்கும் இடம் கொண்டனவே என்று பாடுகிறார். வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகள் கூட இந்த உலகத்திலே வந்து அடியிட்டு நம்மோடு கலந்து பக்தி உணர்வை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழலாம்படி சம்சார மண்டலம் முழுவதும் ஸ்ரீ வைஷ்ணவ மயமாயிற்று என்கிறார் இந்த பாசுரத்திலே. இன்னும் நெடுங்காலம் இங்கேயே செங்கோல் செலுத்தலாம் என்று நினைத்து கொண்டு கலி புருஷன் வந்து புகுந்தான். ஆனால் கலி பிறந்த 43ஆம் நாளிலே ஆழ்வார் வந்து இந்த பூமியிலே அவதரித்து விட்டார். ஆக கலி சிதையும்படி ஆயிற்று ஆழ்வாருடைய பெருமை. மகாபாரதத்திலே மோட்ச தர்மம் குறித்து யுதிஷ்டிரருக்கு பீஷ்மர் கூறும்போது ந ஸ்ருண்வந்தி பிது புத்ரா ந ஸ்னுஷா ந சகோதராக ந பிருத்யா ந களத்ராணி பவிஷ்யதி அதர உத்தரம் என்கிறார். அதாவது கலியுகத்திலே தகப்பன் பேச்சை மகன் கேட்க மாட்டான், மாமியார் பேச்சை மாட்டு பெண் கேட்க மாட்டாள், தமையன் பேச்சை தம்பி கேட்க மாட்டான், சுவாமியின் பேச்சை வேலைக்காரன் கேட்க மாட்டான், கணவனின் பேச்சை மனைவி கேட்க மாட்டாள், எல்லாம் தலைகீழாகவே ஆகப் போகிறது என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள். இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் ஆழ்வாரும் திரியும் கலியுகம் என்கிறார் முதல் வரியிலே. இப்படி அனைத்து பொருள்களின் தர்மமும் தம் இயல்பை விட்டு மற்ற வஸ்துவாக மாறும்படியாக உள்ள கலியுகம் நீங்கும் விதமாகவும் மேன்மை கொண்டவர்களாகிய அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் முதலான நித்தியசூரிகள் இந்த கொடிய உலகில் அடியிட அவசியமில்லை. ஆயினும் அவர்களும் இங்கே உள்ள ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தியை, அதாவது செழிப்பை கண்டு இறங்கி வந்து இவர்களோடு நாமும் கலந்து ஒருவருக்கொருவர் பக்தியை பரிமாறி புத்துயிர் பெற வேணும் என்று நினைத்து இனிமேல் கிருத்த திரேதா துவாபர கலி என்று 4 யுகங்கள் எல்லாம் இல்லை, இது 4ம் சேர்ந்து நீளமாக ஒரே யுகம்தான், அதாவது பெரிய கிருத்த யுகம் என்று கூறலாம்படி, அல்லது ஆதி சிருஷ்டியிலே இருந்த கிருத்த யுகம் என்று கூறலாம்படி ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம் மட்டுமே உள்ளதான கிருத்த யுகத்தின் தன்மை வந்து புகும்படியாக அந்த பரமவதத்தில் உள்ள ஆனந்தம் என்பது சிறியது, இந்த பூமியில் உள்ள பகவத் அனுபவம் என்ற ஆனந்தம்தான் பெரியது என்று கூறிவிடலாம்படி எல்லையில்லாத ஆனந்தம் என்பது இங்கேயே ஏற்படும்படியாக ராமபிரான் சித்திரகூடத்திலே எழுந்தருளியிருந்த போது அவனை காண புறப்பட்ட அயோத்தியாவாசிகள் மேகஷ்யாமம் மகாபாகும் ஸ்திரசத்வம் திருடவிரதம் கதா திரக்ஷ்பாமஹே ராமம் ஜெகதசோக நாசகம் என்று எழில் மேகவண்ணனான ராமபிரானை என்று காண்போம் என்று காண்போம் என்று வாய் வெறுவிக்கொண்டே வந்தது போல காளமேகம் போல களைப்பை நீக்கும் விதமாக உள்ள வடிவத்தால் என்னை தோற்கும்படி செய்து அடிமை கொண்ட அந்த கடல் வண்ணன் வடிவழகிலே என்னைப் போலவே தோற்று அடிமையான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த பூமி முழுவதும் ஆரவாரம் ஏற்படும்படியாக மிக்க கோலாகலங்களுடன் வந்து புகுந்து கீதங்களை பாடி வேதங்களை ஏற்காதவர்களும் மேலும் வேதங்களுக்கு விரோதமாக, அதாவது தப்பான பொருள் கூறுபவர்களும் ஆகிய பாஹ்ய குதிர்ஷ்டி மதங்களுக்கு இடம் இல்லாதபடி அனைத்து இடங்களையும் தங்களுக்கு உரியதாக எடுத்துக்கொண்டு நிரம்பிவிட்டார்களே என்று அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.